ஹே காய்ஸ், அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு. என்ன இந்த காமெடி சீனை நினைச்சதுமே உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்மைல் எட்டி பார்க்கணுமே. ஆமாங்க, இந்த காலை அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதுமே பல பேருக்கு லைட்டா ஒரு சிரிப்பு எட்டி பார்க்கும். அந்த அளவுக்கு இந்த காமெடி சீனுக்கு மக்கள் மத்தியில செம ரீச். ஆனா இது வெறும் ஒரு சிற்பிக்கான வார்த்தை மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. ஒரு மனிதனோட வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? அதுவும் அந்த அதிகாலை நேரத்தோட வேல்யூ பத்தி இங்க பல பேருக்கு தெரியறதே இல்ல. ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான அந்த காலை நேரம் எவ்வளவு ப்ரெஷியஸ் ஆனது தெரியுமா? ஒரு கஷ்டமான காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டையோ இல்ல மார்னிங் எழுந்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ற இந்த ஏர்லி ஒர்க்கர்ஸ் கிட்டயோ கேட்டு பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அழகான என்வரன்மெண்ட்ல அவங்களோட வேலைய எவ்வளவு நிம்மதியா பீஸ்ஃபுல்லா செய்ய முடியுதுன்னு சொல்லுவாங்க. வெறும் அமைதி மட்டும்தான் மார்னிங் டைமோட ஸ்பெஷாலிட்டியானு கேட்டா நிச்சயமா இல்ல. அது ஒரு புது அனுபவம், ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் பீஸ்ஃபுல்னஸை தாண்டி உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தையும் ப்ரொடக்டிவ் நேச்சரையும் டெவலப் பண்ற ஒரு முக்கியமான நேரம் அந்த ஏர்லி மார்னிங் ரொட்டீனா மட்டும்தான் இருக்கும். அப்படின்னு பெருசா சொல்லிட போறீங்க? இது எல்லாரும் எப்பவும் சொல்ற அதே ஸ்டோரி தானே. மார்னிங் அமைதியான நேரத்துல நம்ம ஒர்க் கான்சென்ட்ரேஷனோட செய்யலாம். பல யூனிக்கான ஐடியாஸ் கிடைக்கும். இப்படி பல பேரு பல கதைகளை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுல நீங்க என்ன புதுசா சொல்லிட போறீங்க? அதுவும் கரெக்ட் தான். எங்ககிட்ட புதுசா சொல்றதுக்கு எந்த ஸ்பெஷல் விஷயமும் இல்லதா. ஆனா நாங்க சொல்ல போற சீக்ரெட் லைஃப்ல ஜெயிச்சு காட்டின பல பேர் யூஸ் பண்ண சீக்ரெட். இன்னைக்கு ட்ரெண்ட்ல வேர்ல்ட்ஸ் டாப் மோஸ்ட் பர்சன் ஒரு லிஸ்ட் எடுத்தா அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரு சீக்ரெட்டான ஹேபிட் இந்த ஏர்லி மார்னிங் ருட்டீனா தான் இருக்கும். அதுவும் சில பேரு குறிப்பா அந்த 5:15 AM அவ்வளோ ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கிறதா நம்புறாங்க. ஒரு நார்மல் லைஃப் உள்ள மனிதர்களை விட டீம் லீடர்ஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனியோட சிஇஓஸ், இன்னும் டாப் லிஸ்ட்ல இருக்க கம்பெனிஸ்ல டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கவங்க கூட இந்த 5 AM ருட்டீனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. இந்த 5 AM கிளப் அப்படிங்கிற ராபின் சர்மாவோட புக்ல இந்த ருட்டீன் பத்தின டீடைல்டு விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. 15 மில்லியன் மேல சேல்ஸ் ஆகிருக்க இந்த புக்ல இந்த ஏர்லி ஹேபிட் பத்தின அந்த விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இவரோட கான்செப்டே உங்களோட மார்னிங் டைமை உங்களால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடிஞ்சா உங்க லைஃபே வேற ஒரு லெவலுக்கு எலிவேட் ஆகும்னு சஜஸ்ட் பண்றாரு. அது மட்டும் இல்ல, வேர்ல்ட்ல டாப் பொசிஷன்ஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கூட இன்னும் பல சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஃபாலோ பண்ற முக்கியமான ஹேபிட்டா இது மட்டும் தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நார்மல் லைஃப்ல இருக்கவங்கல இருந்து லைஃப்ல ஹை ஸ்டேட்டை ரீச் பண்ணவங்க வரைக்கும் எல்லாருக்கும் காமனான பெனிஃபிட்ஸை தரக்கூடியதா இந்த 5:15 AM ருட்டீன் இருக்கு. அது சரி, அது என்ன 5 AM, 5:15, 3:30? ஏன் இப்படி எல்லாமே அந்த குறிப்பிட்ட டைமை ஃபோக்கஸ் பண்றாங்க? அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் ரீசன் இருக்கா? உங்க வாட்ச்ல தெரியற அந்த நம்பர்ஸுக்குன்னு தனி ஸ்பெஷலான குவாலிட்டிஸ்லாம் எதுவும் இல்ல. பிராக்டிக்கலா பார்க்க போனா உங்க டேல கிடைக்கிற ஒரு ப்ரொடக்டிவான டைமை கொஞ்சம் அதிகப்படுத்துற முயற்சி தான் இந்த 5:15 AM. அதாவது நார்மலா 7 மணிக்கு எழுந்து அவசரமா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு இல்ல வேலைக்கு போறவங்களோட ஸ்கெடியூல ஒரு 90 minutes எக்ஸ்டெண்ட் பண்ண வைக்கலாம். அது மட்டும் இல்ல, ஏர்லி மார்னிங் ருட்டீன்னு சொன்னதும் ஏதோ ஒரு வேகத்துல 4 மணி 3:30 மணின்னு எழுந்து அப்புறம் அதை சரியா ஃபாலோ பண்ண முடியாம கில்ட்டியா ஃபீல் பண்ணாம சிம்பிளா நம்ம பிராக்டிக்கல் லைஃப்க்கு எது பாசிபிளோ அதை மட்டும் செய்யறது தான் இந்த 5:15 AM ஸ்பெஷாலிட்டியா இருக்கும். சொல்ல போனா உங்க தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு அவ்வளோ ஏர்லி மார்னிங் டைமும் இல்ல, அதே சமயம் அவ்வளோ லேட்டான டைமாவும் இருக்காது. நார்மலா எல்லாரும் 7 மணி இல்ல 6 மணிக்கு எழுந்துக்கிறப்போ அவங்கள விட கொஞ்சம் முன்னாடி எழுந்து உங்களோட பர்சனல் வேலைகளை கான்சென்ட்ரேட் பண்றது உங்களுக்கு ஒரு பெஸ்டான பாசிபிள் சாய்ஸா இருக்கும். அது மட்டும் இல்ல, நைட்டு 10 இல்ல 11 மணிக்கு தூங்க போனாலும் ஒரு லாங் 6 to 7 hours டீப் ஸ்லீப்புக்கு டைம் இருக்கும். இப்படி பிராக்டிக்கலா ரொம்ப ஈஸியா இருக்கிறதால தான் இந்த 5:15 AM எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியுது. புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களும் இல்ல படிப்படியா உழைச்சு முன்னேறி ஒரு டாப் பொசிஷனை ரீச் பண்ணவங்களும் இந்த ருட்டீனை விடாம ஃபாலோ பண்றாங்க. இது வெறும் ஒரு ருட்டீனா மட்டும் இல்லாம உங்களோட டீப் ஒர்க்ஸுக்கான ஒரு ஸ்பெஷல் டைமாவும் இருக்கும். அதே சமயம் இந்த டைமிங்கை கன்சிஸ்டன்டா உங்களால ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ணவும் முடியும். கஷ்டப்பட்டு உங்களோட டிசிப்ளினை ஒரே நாள்ல சரி பண்ற முயற்சிகளை செய்யாம இந்த டைமை நீங்க சூஸ் பண்றப்போ உங்களால அதை ரொம்ப ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா செய்ய முடியும். அதே நேரத்துல இந்த டைமிங்கோட பெனிஃபிட்ஸையும் ஃபுல்லா அனுபவிக்க முடியும். பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் மார்னிங் பெட்டை விட்டு எழுந்துக்கிறது தான் பெரிய கஷ்டமான வேலையா இருக்கு. ஒரு டைம்க்கு அலாரம் செட் பண்ணா அதை ஸ்னூஸ் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 hour கழிச்சு எழுந்தாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். அதாவது உங்க மனசை நீங்களே சமாதானம் செஞ்சுக்கதான் இந்த அலாரம் செட் பண்ற வேலையை செய்றீங்க. நான் டெய்லி சீக்கிரம் எழுந்திருக்க முயற்சி செய்யறேன், ஆனா உங்க உடம்பு சொல்றதை தான் டெய்லி ஃபாலோ பண்றீங்க. அதனாலதான் இந்த ஸ்னூஸ் பண்ற வேலையும் சேர்த்து பண்றீங்க. உங்க பிசிக்கல் பாடியையும் மைண்டையும் ஒரே நேரத்துல சாட்டிஸ்ஃபை பண்ற வேலையை செய்யறதால இங்க பல பேருக்கு ஒரு அலார்ம் செட் பண்றது ஒரு பழக்கமாவே மாறி போயிருக்கு. எழுந்திருக்க முடியுதோ இல்லையோ ஒரு அலாரத்தை மட்டும் செட் பண்ணிட்டா வாழ்க்கை மாறிடும்னு ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இந்த பழக்கத்தையும் மைண்ட் செட்டையும் மாத்ததான் இந்த ஒரு 5:15 AM ருட்டீனை சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நம்மள சில பேரு இந்த ஏர்லி ருட்டீனையே குறை சொல்றவங்களா இருப்பாங்க. அது என்னப்பா சீக்கிரம் எழுந்துதான் வேலையை முடிக்கணுமா, லேட்டா செஞ்சா என்ன ஆக போகுது, அதே 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும் இருக்கு. இல்ல நீங்க என்ன ஸ்பெஷலா ஒரு ஹேபிட்டை ட்ரை பண்ண போறீங்க? இப்படி உங்களை டிமோட்டிவேட் பண்றதா நினைச்சு அவங்களோட லேட் நைட் ஹேபிட்டை ப்ரமோட் பண்றவங்களும் இருக்காங்க. நான்லாம் டெய்லி எத்தனை மணிக்கு தூங்க போவேன் தெரியுமா? நைட்டு 12 இல்ல சில நேரம் 1 கூட ஆகும்.
அவ்வளோ சின்சியரா நான் வேலை பார்ப்பேன். ஆனா உண்மையை சொல்ல போனா இவங்களால அந்த டைம்ல சின்சியரா வேலைகளை கான்சென்ட்ரேஷனோட செய்யவே முடியாது. அந்த வேலைகள் வெறும் பிசிக்கலா டயர்டாக வைக்கிற வேலைகளா தான் இருக்கும். நார்மலாவே நம்ம உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டை கொடுக்க தான் இந்த ஸ்லீப்பிங் ரொட்டீனை ஃபாலோ பண்றோம். தூக்கமே இல்லாம நம்மளால பல நாட்கள் இருக்க முடியும்னு தெரிஞ்சாலும் அந்த ஒரு நாளைக்கு தேவையான பிசிக்கல் அண்ட் மென்டல் ரெஸ்ட்டுக்கான ஒரு டைமை தான் இந்த தூக்கத்தை ஒரு பழக்கமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும். உங்களோட பிசிக்கல் பாடி ஒரு லாங் ரெஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் உங்க மென்டல் எனர்ஜி ரெஃப்ரெஷ்டா வச்சுக்க முடியும். சயின்டிஃபிக்கா பார்க்க போனா நம்ம பாடியில சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு இருக்க அந்த பயாலஜிக்கல் கிளாக்கோட பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுறதுக்கு டெய்லி குறிப்பிட்ட அந்த நேரத்துல தூங்கியே ஆகணும். அப்பதான் நம்ம உடம்புல இயல்பா நடக்கிற ப்ராசஸ் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். அதை எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கதான் நைட் டைம்ல தூங்கணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அந்த தூக்கத்தை கெடுக்கிற எல்லா வேலையும் நைட்ல செஞ்சுட்டு அடுத்த நாள் இன்னும் லேட்டா தூங்கி எழுந்து உங்களோட பிசிக்கல் ருட்டீனையும் ஸ்பாயில் பண்ணுவீங்க, மென்டல் வெல்னஸையும் சேர்த்து ஒரு வழி பண்ணிருவீங்க. யாராச்சும் கேட்டா ஏஆர் ரஹ்மான் நைட்ல தான் வேலை செய்வாரு, இன்னும் சில செலிபிரிட்டிஸ் நைட்ல தான் பெரிய பெரிய கிரியேட்டிவான வேலைகள்லாம் செய்வாங்கன்னு கதையா சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம லைஃப்ல செய்யறது எதுவுமே அவ்வளவு கிரியேட்டிவான வேலைகள் இல்லையே. நமக்கு தேவையானது ப்ரொடக்டிவான வேலைகள் தான். உங்களோட ஆஃபீஸ் ஒர்க் இல்ல பிசினஸ் ரிலேட்டடான வேலைகளை செய்ய லேட் நைட் டைம் நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்காது. கிரியேட்டிவான ஆர்ட் ஒர்க்ஸ் பிராக்டிஸ் பண்றவங்க கூட லேட் நைட்டை விட ஏர்லி ரொட்டீனை ஃபாலோ பண்றவங்களா இருக்காங்க. லேட் நைட் ஹேபிட்னு சொல்லிட்டு மொபைல்ஸ்ல ரீல்ஸ் பாக்குறதும் சினிமா வெப் சீரிஸ்னு வெறும் என்டர்டைன்மெண்ட் டைமா மட்டும்தான் இந்த நேரத்தை நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ப்ரொடக்டிவான வேலைகளை செய்யவோ கிரியேட்டிவான வேலைகளை செய்யவோ உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், உங்க பாடியும் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். அந்த வகையில பார்க்க போனா இந்த 5:15 AM ரொட்டீன் தான் எல்லாருக்குமான ஒரு யூஸ்ஃபுல்லான டைமா இருக்க முடியும். சரி, பிராக்டிக்கலா இந்த ஹேபிட்டை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அதுக்கான சில டிப்ஸை பார்க்கலாமா? நம்பர் 1, என்னதான் நல்லா ஸ்டார்ட் பண்ணாலும் உங்ககிட்ட ஃபினிஷிங் சரியில்லையப்பா. இது வெறும் காமெடி டயலாக் மட்டும் இல்ல, லைஃபுக்கே யூஸ் ஆகிற ரொம்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டும் கூட. ஒரு நல்ல ஸ்டார்ட்டுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கணும்ல? ஆமா, எந்த ஒரு குட் ஸ்டார்ட்டுக்கும் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான எண்டிங் இருக்கணும். இந்த இடத்துல எண்டிங்னு மீன் பண்றது உங்களோட ஸ்லீப்பிங் ஹேபிட். ஒரு நாளை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி யூஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதும் முக்கியமா பார்க்கணும். ஏன்னா அப்பதான் உங்களால ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட்டே பண்ண முடியும். நைட்டு லேட்டா தூங்கிட்டு தேவையில்லாம உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ற கஷ்டமான வேலைகளை செஞ்சுட்டு உங்க மைண்டையும் பிசிக்கல் பாடியும் ரெண்டையுமே கஷ்டப்படுத்தினா உங்களோட அந்த நாளை மட்டும் இல்லாம அடுத்த ஃப்ரெஷ்ஷான நாளையும் சேர்த்தே ஸ்பாயில் பண்ணுவீங்க. ஆனா இதுவே ரிவர்ஸா யோசிச்சேன். ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டான ஸ்லீப்பிங் ரொட்டீனை ஃபாலோ பண்ணா உங்களோட ரெஸ்ட் டைம் அண்ட் நெக்ஸ்ட் டே டைம்னு ரெண்டையுமே எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். நம்பர் 2, ஸ்மால் எஃபர்ட்ஸ். சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கு பாருங்க இப்படி ஒரு திடீர் சபதம் போட்டு இந்த பதிவை கேட்ட அடுத்த நாள் இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண நினைக்காதீங்க. அப்ப அடுத்த வருஷமா ஸ்டார்ட் பண்றது என்ன சொல்ல வரீங்க? எந்த ஒரு சேஞ்சஸையும் உங்க மைண்ட் அடாப்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்ல வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட யூஸ்வல் வேக்கப் டைம்ல இருந்து முதல்ல ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்க. அப்படியே அடுத்த நாள் அந்த 15 மினிட்ஸ் ஏர்லியர் டைமுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் அதை லாங் டேர்முக்கு ஃபாலோ பண்ண முடியும். நீங்க டெய்லியும் கன்சிஸ்டன்டா போடுற இந்த எஃபர்ட்ஸ் உங்களோட லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அண்ட் அடுத்து 3வது டிப், மார்னிங் ரொட்டீன். சீக்கிரம் எழுந்துக்கிறது ஒரு நல்ல ஸ்டார்ட் மட்டும்தான். அதை விட முக்கியம் அந்த டைமை நீங்க எவ்வளவு இஃபெக்டிவா யூஸ் பண்றீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. அதுக்காக ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் உங்களோட பர்சனல் வெல்பீயிங்க்கு உங்களோட ஓன் டெவலப்மெண்ட்டுக்கான வேலைகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். நம்மள சில பேர் இருக்காங்க, காலையில எழுந்ததும் முதல் வேலையா மொபைல்ல ஸ்டேட்டஸ் பாக்குறது, இமெயில் செக் பண்றது, ஒர்க் விஷயமா வீடியோஸ் பாக்குறேன்னு மைண்டை டைவர்ட் பண்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களோட எனர்ஜியை தப்பான வழியில கொண்டு போக வைக்கிற வழியால மட்டும்தான் இருக்குமே தவிர இதனால உங்க ப்ரொடக்டிவிட்டி கொஞ்சம் கூட அதிகமாகாது. ஏன்னா இமெயில் செக் பண்றதும் அதுக்கு ரிப்ளை பண்றதும் ரெஃபரன்ஸ் வீடியோ பாக்குறதுக்கும் டே டைம்ல ஏகப்பட்ட லெஜர் ஹார்ஸ் இருக்கும். டிராவல் பண்றப்போ லஞ்சுக்கு கிடைக்கிற பிரேக்ஸ், ஐடலா இருக்க வேண்டிய நேரங்கள்னு ஏகப்பட்ட சின்ன சின்ன பிரேக்ஸ் கிடைக்கும். அந்த டைமை இந்த மாதிரியான வேலைகளுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த நாளுக்கான விஷயங்களை பிளான் பண்றது, ஸ்ட்ரெச்சிங், வாக்கிங் மாதிரியான பிசிக்கல் ஒர்க் அவுட்டை லைட்டா ஸ்டார்ட் பண்றது, யோகா இல்ல ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்றதுன்னு உங்க எனர்ஜி ட்ரெயின் ஆக வைக்காத வேலைகளை செய்ய இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணலாம். ஜேர்னல் எழுதுறது, கிராட்டிடியூட் பிராக்டிசஸ் மாதிரியான மைண்ட்ஃபுல் பிராக்டிசஸ்க்கு இந்த டைம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். நல்ல ரெஸ்ட்டுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த கிளாரிட்டியான மைண்ட் செட்ல இந்த மாதிரியான லாங் டேர்ம் யூஸ்ஃபுல்லா இருக்க பிராக்டிசஸை ட்ரை பண்ணுங்க. ½ an hourல இருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க ஒதுக்குற இந்த நேரம் முழுக்க உங்களுக்கான பர்சனல் மீ டைமா இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச மீ டைம் எல்லாம் ரிலாக்ஸ்டா காஃபி குடிச்சிட்டு பிடிச்ச ஒரு சாங்கை கேட்டு ஈவினிங் டைம்ல பால்கனில உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனா உங்களோட உண்மையான மீ டைம் உங்களோட மைண்ட் செட்டை பாசிட்டிவா வச்சுக்க நீங்க செய்யற முயற்சிகள்ல தான் இருக்கு. அதுதான் உண்மையா உங்களோட தாட் ப்ராசஸை மாத்தவும் உங்களோட கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தவும் உதவும். அடுத்த முக்கியமான டிப் என்ன தெரியுமா? நம்பர் 4, ஹேவ் அ நார்மல் ஏர்லி வேக்கப். எப்பவுமே சீக்கிரம் எழுந்திருக்க அலாரம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எப்ப இந்த ஏர்லி வேக்கப் உங்களோட நார்மல் ருட்டீனா மாறுதோ அப்பவே அதுக்கான பலனை உங்க டே டு டே லைஃப்லயே ஈஸியா பார்க்க முடியும். ஸ்டார்டிங் டேஸ்ல உங்க அலாரம் இல்ல மொபைல உங்க பெட்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே வைங்க. நேச்சுரலான சன்லைட் எக்ஸ்போஷர் இல்ல மைல்டான வெளிச்சத்துக்கு உங்களை பழக்கப்படுத்துங்க. அதே போல நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததும் நீங்க என்ன செய்யணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸை முன்னாடியே செஞ்சு வைங்க.
சப்போஸ் மார்னிங் யோகா செய்யணும்னு முடிவு செஞ்சா அதுக்கான உடைகள், மேட்டு இதெல்லாம் உங்க ரூம்ல முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிருங்க. ஜர்னல் எழுத போறீங்கன்னா அந்த டைரியும் பென்னும் உங்க பெட் சைட் டேபிள்ல கரெக்டா வச்சுக்கோங்க. அது சரி, ஏன் இதெல்லாம் முன்னாடியே செய்யணும்? எப்படி இருந்தாலும் அந்த டைம்ல இதெல்லாம் யூஸ் பண்ணணுமே, அப்ப எடுத்துக்கிட்டா போதாதா? இது கரெக்டான கேள்விதான். ஆனா கஷ்டப்பட்டு உங்க மைண்டை செட் பண்ணி 5 AM எழுந்து யோகா மேட் தேடுறதுக்கும் ஜர்னல் எழுத பெண்ணை தேடுறதுக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணா அதனால தேவையில்லாத டென்ஷன் தான் வரும். அந்த மாதிரி ஒரு பதட்டத்தோட ஸ்டார்ட் பண்ற டே உங்களோட வேலைகளை இன்னுமே சிரமமாக்கும். ஸோ நார்மலா ஈஸியா அந்த ஏர்லி வேக்கப்பை செய்யறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை முன்னாடியே செஞ்சிருங்க. அடுத்து ஃபைனல் டிப் நம்பர் 5, டோன்ட் பி டூ ஸ்ட்ரிக்ட் ஆன் யூ. உங்களை நீங்களே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு கட்டாயப்படுத்திக்க வேண்டாம். ஒரு நாள் இல்ல 2 நாள் கொஞ்சம் லேட்டா இருந்தா அதனால பெருசா எந்த பாதிப்பும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3rd டே திரும்பவும் அந்த ருட்டீனுக்குள்ள வர பாருங்க. எத்தனை நாள் கரெக்டா செய்ய முடியுதுன்னு யோசிக்கிறத விட எவ்வளவு நாள் அது இஃபெக்டிவா யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்க தெரியணும். ரொம்ப அப்சசிவா யோசிச்சு ஸ்ட்ரிக்டான மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரி உங்களை நீங்களே ட்ரீட் பண்ணிக்க வேண்டாம். இது முழுக்க முழுக்க உங்களுக்காக நீங்க செய்யற ஒரு சின்ன முயற்சி. இந்த சின்ன மாற்றங்களை செய்ய பெருசா இந்த மோட்டிவேஷனும் ரூல்ஸும் தேவைப்படாது. ஒருவேளை நீங்க நினைச்ச மாற்றங்கள் அவ்வளவு சீக்கிரம் வரலனா கூட ஓகே தான். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரையும் செய்யாத நீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த அட்லீஸ்ட் இனிஷியேட் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அந்த இனிஷியேஷன் தான் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, நீங்க சொன்னதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. இதுக்கான ப்ரூஃப்ஸை தெரிஞ்சுக்காம எப்படி இதை ஃபாலோ பண்றது? இந்த 5:15 AM வேக்கப் ருட்டீனுக்கான ப்ரூஃப் உங்களை சுத்தி இருக்க பல பில்லியனர் மில்லியனர்ஸ் லைஃபை பார்த்தாலே தெரியும். லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி போனவங்களை விட யாரால அவங்க டைமை அவங்களோட டேவை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கும் அவங்க தான் லைஃபையும் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்காங்க. யங் ஆண்டர்பிரினர்ஸ், CEOs, எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த டைமோட பெனிஃபிட்டை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. 3:30 AM 4:30 AM ஹேபிட்ஸ் கூட நல்லதுதான். ஆனா அந்த அளவுக்கு ஏர்லியா எழுந்திருக்க ஃபர்ஸ்ட் இந்த 5 AM ருட்டீன்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸுக்கு அந்த டைம் யூஸ் ஆகும். உங்களோட ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணவும் உங்களோட எனர்ஜியை ரொம்ப வேஸ்ட் பண்ணாம உங்க ருட்டீன்ல நல்ல சேஞ்சஸை கொண்டு வரும் ஆசைப்பட்டா இந்த 5 AM ருட்டீன் தான் பெஸ்டானதா இருக்கும். பிராக்டிகலா பார்த்தா கூட டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் கன்சிஸ்டன்டா ஒர்க் அவுட் பண்ணா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் டே டைம்ல நீங்க பல மணி நேரம் ஜிம்ல வேஸ்ட் பண்றதை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். டெய்லி கிடைக்கிற அந்த 50 to 90 minutes 1 month உங்களுக்கு இருக்க யூஸ்ஃபுல் டைமை 20 to 30 hours எக்ஸ்டெண்ட் பண்ணும். கன்சிஸ்டன்டா இதை ஒரு 3 months ட்ரை பண்ணா உங்களோட நம்பர் ஆஃப் யூஸ்ஃபுல் டேஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஒரு மாசத்துல 20 மணி நேரங்கிறது 6 மாசமா சேரும்போது அதோட காம்பவுண்ட் எஃபெக்டோட பலன் இன்னும் அதிகமா தெரியும். எல்லாருக்குமே காமனா கிடைக்கிற ஒரு நாள்ல நீங்க மட்டும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுறதால பெரிய மாற்றங்களை உருவாக்க முடிஞ்சா அதை விட பெட்டரான லைஃப் ஸ்டைல் வேற எதுவுமே இருக்க முடியாது. பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட்ஸும் இல்லாத அந்த அமைதியான நேரத்தை உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு முழுசா யூஸ் பண்ண முடிஞ்சா கரியர், ஹெல்த், செல்ஃப் கேர்னு எல்லாத்துலயுமே மத்தவங்களோட ஒரு ஸ்டெப் முன்னாடி போக முடியும். அதுக்கான மாற்றங்களை உங்களோட யூஸ்வல் ருட்டீனா மாத்திக்கவும் முடியும். இதை ஃபாலோ பண்ண பலரும் சொன்ன ஒரே விஷயம், என்னோட கேயோஸான 4 என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா அந்த கேயோஸையும் குழப்பத்தையும் நான் கண்ட்ரோல் பண்றதுக்கான கான்ஃபிடன்ஸையும் கிளாரிட்டியும் எனக்கு கொடுத்தது இந்த 5 AM ருட்டீன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நார்மல் டேவை இன்னும் கான்சென்ட்ரேட்டடா ஃபோக்கஸ்டா வச்சுக்க முடிஞ்சா உங்க ஒர்க் ஹவர்ஸை எஃபெக்டிவா மாத்த முடிஞ்சா உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை முன்னாடியே செஞ்சுக்க முடிஞ்சா அதனால ஏற்படுற மாற்றங்களை உங்க லைஃப் ஸ்டேட்டஸ் மாறுறதை வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். புதுசா ஒரு தொழில் தொடங்குறவங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பெரிய ஜாப் பொசிஷனுக்கு வந்தவங்க கூட இந்த ஒரு ஹேபிட்டை சரியா யூஸ் பண்ணி இன்னும் பல அச்சீவ்மெண்ட்ஸை செஞ்சு காட்டியிருக்காங்க. உங்க எண்ணங்களை செயல்ல எடுக்கிற இம்பார்ட்டன்டான டெசிஷன்ஸ்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரான கிளாரிட்டி கிடைக்க இந்த ஹேபிட் கண்டிப்பா யூஸ் ஆகும். எல்லாருக்குமே பெனிஃபிட்ஸ் தர இந்த ஒரு ருட்டீனை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட டேவை கண்ட்ரோல் பண்றது மூலமா உங்க லைஃபையும் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியும். ஏர்லி மார்னிங் கிடைக்கிற அந்த பியூரான எனர்ஜியை உங்களோட வளர்ச்சிக்கு கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. மேலும் இது போன்ற லைஃப் சேஞ்சிங் பாசிட்டிவான விஷயங்களை தெரிஞ்சு இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.